அந்த கப்பலில் பெட்ரோல் மற்றும் டீசல் காணப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த மாதத்துக்குள் மேலும் பல எரிபொருள் தொகை கிடைக்க உள்ளதாகவும் ஏப்ரல் மாத இறுதி வரை தேவைப்படும் எரிபொருள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் தரையிறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் காணப்படக்கூடிய விலைகளுக்கமைய குறித்த எரிபொருள் தொகை கொள்வனவு செய்யப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் D.A. ராஜகருணா தெரிவித்தார். எரிபொருளை ஏற்றிய அனைத்து கப்பல்களும் இந்தியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வருகை தரவுள்ளன. எரிவாயு விநியோகத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? எரிபொருளை போன்றே எரிவாயு விநியோகத்தையும் தடையின்றி முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. நாட்டின் எரிவாயு தேவையில் சுமார் 80% லிட்டோ எரிவாயு நிறுவனமே பூர்த்தி செய்கின்றது. அண்மையில் 11,700 மெட்ரிக் டன் மற்றும் 3,900 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டன. இவற்றுக்கு மேலதிகமாக நாளை 3,900 மெட்ரிக் டன் எரிவாயும், 21ஆம் தேதி 2,900 மெட்ரிக் டன் எரிவாயும், 23ஆம் தேதி 3,900 மெட்ரிக் டன் எரிவாயும், 25ஆம் தேதி 3,900 மெட்ரிக் டன் எரிவாயும், 30ஆம் தேதி 3,900 மெட்ரிக் டன் எரிவாயும் இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளன. இதற்கமைவாக நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிட்ரோ நிறுவனத்தை போன்றே லாவ்ஸ் நிறுவனமும் தற்போது சந்தைக்கு எரிவாயுவை விநியோகித்து வருகின்றது.